ஹாய் மக்களே, இப்போ வந்து பயனுள்ள டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போடுற டப்பா தாங்க. இந்த டப்பா வந்து வேஸ்ட்டாக நம்ம வந்து கீழே வந்து போட தேவையில்லை. பாருங்கள், இந்த டப்பா வந்து நான் அழகாக பாதியாக கட் பண்ணி சோப்பு, சீக்கா, பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இது வந்து மீதி பாதியை வெட்டி பாருங்கள் வளையல் ஸ்டாண்டாக ஆக்கிட்டேன். வளையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் அழகாக. நடுவில் வந்து செயின், மோதிரம் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி இருக்குது பாருங்கள் வளையல் ஸ்டாண்டில். இது வந்து நான் தான் ரெடி பண்ணேன் வளையல் ஸ்டாண்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி டப்பா இருந்தால் நம்ம தூக்கி போட தேவையில்லை. முட்டை ஸ்டாண்டாக வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு சிப் பாக்ஸை தான் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். பேட்டரி கேன் மூடி வச்சுருக்கேன். நம்ம வந்து முட்டையை வந்து கலங்கிறோம். சம்டைம் பார்த்தா முட்டை வாங்கினோடனே இந்த மாதிரி கூர்மை பக்கம் தான் வந்து வைக்கணும். கூர்மை பக்கம் தான் வந்து கரெக்டாக வந்து வைக்கணும். பாருங்கள், சாஞ்சிச்சு. கூர்மை பக்கமாக வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வாங்கி வச்சு நான் வந்து மழை டைம் இருக்கனால முட்டை வந்து கரெக்டாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ் செஞ்சு பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்திலி மாளிகை சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ வெரி மச். ஓகே, பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.